பிரைஸ் லார்ட். கர்த்தர் மைப்பட்டும். இந்த புதிய நாளிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையோடு உங்களுக்கு மத்தியிலே வந்து நிற்பதை குறித்து மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் காலையிலே நமக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலும் சங்கீதத்தின் புஸ்தகம் 147 அதிகாரம் 3ஆம் வசனத்தை உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்றார். இருதய நொறுங்குள்ளனை குணமாக்குகிற கர்த்தர், அவருடைய காயங்களை கட்டுகிறவர் என்று சொல்லி பெருமையாய் சொல்லுகிறார். கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லப்படுது. சங்கீதக்காரன் சங்கீதம் முழுவதும் பார்க்கும்போது கர்த்தரை துதிப்பது, அவரை ஆராதிப்பது, அவரை மகிமைப்படுத்துவது குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இருதய நொறுங்குண்டவர்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். நொறுங்குள்ளனை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களுக்கு. அப்போ இருதயம் நொறுங்குண்டி காயப்பட்ட இருதயம், உடைந்து போன இருதயத்தை குறித்து அங்கே சொல்லுகிறார். பல தாவீதுடைய வாழ்க்கையில கூட அப்படிப்பட்டதான காரியம், சங்கீதக்கார வாழ்க்கையில இருதயம் நொறுங்கின காரியங்கள் நிறைய இருக்கு. அவருடைய சூழ்நிலைகள் இதயத்தை நொறுக்கக்கூடியதாக இருந்தது. அவனுடைய சொந்த மகன் விரோதமாக எழும்பி வரும் பொழுது அவன் இருதயம் நொறுங்கி போனான். சொந்த மகன் எழும்பி எப்படியாவது தாவீதை தகப்பனை கொலை செய்து விட்டு தான் ராஜாவாக மாற வேண்டும் என்று அவரை துரத்தி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை அவனுக்கு வந்தது. அப்பொழுதெல்லாம் அவருடைய இருதயம் நொறுங்கினதை குறித்து நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிற ஒரு கர்த்தர் என்று சொல்லி நம்ம இன்றைக்கு அந்த ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. பாருங்க, உடைந்து போன உள்ளத்தை யார் செய்ய முடியும்? யார் சரி செய்ய முடியும்? எந்த ஹாஸ்பிட்டல்ல உடைந்த உள்ளத்தை, உள்ளம் இருக்குது, இப்போ பிளாக்கான இருதயத்தை சரி பண்ணிடுவாங்க, ஸ்டெண்ட் வச்சிருவாங்க, மாற்று அறுவை சிகிச்சையெல்லாம் நிறைய செய்கிறாங்க. ஆனால் இருதயமே உடைஞ்சு போச்சியா. சிலவங்க சொல்லுவாங்க இருதயம் நல்லா தான் வேலை செய்யுது, ஆனால் உடைந்து போச்சு, இனிமேல் அந்த இருதயத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, இந்த இருதயம் போயிடுச்சு. ஏன்னா இந்த இருதயம் உடைகிற அளவுக்கு எஃபெக்ட் ஆயிருக்கு, எங்கேயோ போய் மாடி இருக்கு. சோதரம் இருதயம் பாருங்க, யார் மேலேயும் ஆசை, எதுக்கு மேலேயும் ஆசை வச்சு அது கிடைக்காதனாலே உடைந்து போன இருதயம். பாருங்க, ஒரு 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 கம்மில் ஒரு கம்பெனி ஒன்று இருந்துச்சு, அது இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன், இருக்குன்னு தெரியல. அந்த கம்பெனி குயிக் ஃபிக்ஸ் அது பேர். அந்த கம்பெனியில அதுல வந்து ஒரு ஒரு வசனம் எழுதியிருப்பாங்க, வார்த்தை எழுதியிருக்கோம். அது என்ன எழுதியிருக்கும்னா, we can fix all material, all things except broken hearts அப்படின்னு போட்டிருப்பாங்க. எல்லா பொருட்களையும் ஒட்ட முடியும் இந்த இந்த கம்முனால, இந்த பசையினால எல்லாத்தையும் ஒட்டிடலாம், ஆனா உடைந்து போன உள்ளத்தை மட்டும் ஒட்டவே முடியாதுன்னு போட்டிருக்கோம். நொறுங்குண்ட இருதயத்தை ஒட்டுறது அப்போ யார், எதை வச்சு ஒட்டலாம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம கேள்வி. இன்னைக்கு எல்லாருக்கும் அப்படித்தானே இருக்குது. எல்லாருடைய இருதயங்களும் பாருங்க ஏதாவது ஒரு வழியில நொறுக்கப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு நீங்க கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இருதயம் உடைந்து இருக்கலாம். உடைந்து போன உள்ளம் யாரு சரி செய்ய முடியும், ரிப்பேர் பண்றது எங்க அப்படின்னு நீங்க ஓடிக்கொண்டு இருக்கலாம். ஆனா இந்த உடைந்த உள்ளத்தை குணமாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஃபுல்லா நொறுங்கி போச்சு. ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான், பின்னாடி போகிறான், முழு நம்பிக்கையை வைக்கிறான், அன்பெல்லாம் செலுத்துகிறான். பாருங்க, கடைசியில பார்த்த ஏதோ ஒரு காரணத்தினால பிரிய வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது இருதயம் உடைக்கப்படுகிறது. அவனுடைய இருதயம் உடைந்து, நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும், நான் தற்கொலை பண்ணி செத்து விடுறேன்னு சொல்லி அவன் தவறான முடிவுகளை எடுக்கிற அளவுக்கு இருதயம் உடைஞ்சு போகும். ஆனால் வசனம் சொல்லுது, அந்த உடைஞ்ச உள்ளத்தை இயேசு சரி பண்ணி ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்கி அவளுக்கு காயங்கள், பாருங்க, இதயத்துல காயப்பட்டா கூட சரி பண்ணுகிறார். இந்த கால வேளையில உங்க வாழ்க்கையில இருதயம் நொறுங்குண்டு போச்சுதா, அநேக சூழ்நிலைகளினாலே, உங்களுக்கு வராத பிரச்சனைகள்னாலே, இதை நான் தாங்க முடியாத சூழ்நிலையினாலே, நம்பியிருந்தவங்க எல்லாம் கைவிட்டதுனாலே, எல்லாரும் ஒதுக்கினதுனாலே, உங்களுடைய வாழ்க்கையில சிறுமைக்கு மேல சிறுமைப்பட்டதுனாலே, கஷ்டத்தின் மேல கஷ்டப்பட்டதுனாலே, வாழ்க்கை இருதயம் நொறுங்கப்பட்டு இருக்கிறதா, இல்ல நொறுங்கி விட்டதா? குணமாக்குற இயேசு ஒன்றையே வரக்கூடாது. அந்த இயேசு அதை குணமாக்க வல்லவர். பாருங்க, எத்தனையோ பேர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நொறுங்கி போய் வாழ்க்கை தற்கொலைக்கு நேராய் போனவர்களை கர்த்தர் சந்தித்து இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வைத்திருக்கிற எத்தனையோ சாட்சிகளை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம்.
இந்த நாளில் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் தலைகீழாய் மாற்றுவார். இந்த காலம் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? அந்த இருதயத்தை இயேசுகிட்ட கொடுங்க. நம்ம இருதயத்தை நம்ம என்ன செய்யறோம்? தேவையில்லாதவங்கள்ட்ட கொடுக்குறோம். வழியில போறவங்கள்ட்டலாம் இதயத்தை கொடுக்குறோம். சோதரம் சும்மா இன்னைக்கு பார்த்துட்டு உடனே பார்த்த உடனே இதயத்தை கொடுத்துடுறோம்ல. சோதரம் அது யாரு எவரு ஒன்னும் தெரியாது. இதயத்தை கொடுத்துருவோம். கடைசியில பார்த்தா அவங்க என்ன செய்வாங்க? அந்த இதயத்தை நொறுக்கி விடுவார்கள். அந்த இருதயம் நொறுங்குண்டு போகும். கடைசியில என்ன செய்யணும் தெரியாம தவறான முடிவுக்கு சென்று வசனம் சொல்லுது, அந்த இருதயத்தை குணப்படுத்துகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவரிடத்துல வந்தால் சரி செய்து விடுவார். எத்தனை குடும்பங்கள் சரியாயிருக்கு தெரியுமா? எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்துல வந்ததுனாலே இருதயம் சரிப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு உங்க இருதயத்தை அப்படியே செய்வார். இந்த வசனத்தை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, வாலிபரே, வாலிப சகோதர சகோதரிகளே, வசனம் சொல்லுகிறது, உங்க இருதயம் நொறுங்கி போனதா? நீங்க நம்புற நம்பிக்கை வீணாய் போயிட்டா ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. இன்னும் உங்களுக்கு சான்ஸ் இருக்கிறது. இன்னும் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நொறுங்கி போன இருதயத்தை மறுபடியும் ஒட்டுவார். ஒரு புதுசான இருதயமாய் மாற்றுவார். அது இயேசுவால மட்டும்தான் முடியும். இந்த இயேசுகிட்ட வாங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு ஏற்பட்டு பேசுவாராக, உங்களை மாற்றுவாராக, உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்து ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆசையா இருக்கிறார். வர முடியுமா? அவர் நோக்கி பார்க்க முடியுமா? அப்படியானால் நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இருதயம் நொறுக்கப்பட்டவர்களுக்கு இருதயத்தை குணமாக்குகிறவர், காயங்களை கட்டுகிறவர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த பிள்ளைகள் வசனத்தை கேட்கிறவர்கள், ஆண்டவரே, தவறான முடிவுகளுக்குள் போகாதபடி நீர் இதயத்தை சரி பண்ண முடியும் என்பதை அப்படிப்பட்ட தேவன் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி எத்தனையோ ஜனங்களை சரி பண்ணியிருக்கிறேன், குணமாக்கிறீர்கள், உடைந்து போன உள்ளங்களை தேற்றி இருக்கிறேன், ஆசீர்வதித்திருக்கிறேன். இந்த நாட்களில் கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும், குணப்படுத்தும். இரத்த கோட்டைகளை அவளை மறைத்துக் கொள்வீராக. பொல்லாங்கன் அன்றொரு இதயத்தை வைத்து விளையாடி கொண்டிருக்கான். ஆண்டவரை இதயங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசு நாமத்தில் செபிக்கிறோம். இதயத்தை நொறுங்குண்டவர்களை குணமாக்குற ஆண்டவர்கிட்ட வாங்க. நொறுங்கி போன எல்லாம் சரி பண்ணுவாங்க. இந்த உலகத்தில் சரி பண்ணவர் யாரும் கிடையாது. ஆண்டவர் தான் உங்களை சரி பண்ணுவாராக. அப்படிப்பட்ட காரியம் செய்ய நீங்க ஒப்புக்கொள்ளுங்கள். உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு லோகம் சுவார்த்தை மூலமா சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீதமாரி